இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். 17/3/2025 இன்று தவக்காலம் 2ஆம் வாரம், திங்கட்கிழமை. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். நாம் மன்னிப்பு பெற வேண்டுமென்றால் அவருடைய திட்டங்களை அறிந்து அவருக்கு ஏற்றதை செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக மன்னிப்பு பெற வேண்டுமென்றால் நாம் மன்னிப்பை பிறருக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று தம்முடைய அன்பின் வெளிப்பாட்டை நற்செய்தியின் வழியாக நமக்கு கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்வது கிறிஸ்தவ மாண்பின் உன்னதமான கொடையாக இருக்கிறது. இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார், நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதுபோல நாமும் மற்றவர்களுடைய குறைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். உண்மையான மன்னிப்பிலே இறைவனுடைய அன்பு வெளிப்படுகின்றது. மனித இயல்பிலே நாம் செய்யக்கூடிய பாவங்கள் கடவுளுடைய அன்பிலே அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாம் முறையாக இறைவனிடம் திரும்பும் பொழுது இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இறைவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு மன்னிப்பை நாம் கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. மன்னிப்பை நாம் செயல்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் எங்களை காத்தருளும் என்று இன்றைய முதல் வாசகம் தானியேல் இறைவாக்கினர் நூலிலிருந்து நமக்கு இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவதை நாம் பார்க்கிறோம். இறைவனுடைய இரக்கத்தை கேட்பதை நாம் பார்க்கின்றோம். நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன், உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம், உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம் என்று இன்றைய முதல் வாசகம் உண்மையான மன வருத்தத்தை வெளிப்படுத்துகின்றதை, ஜெபத்தை நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆண்டவர் நாம் பாவம் செய்து வழி தவறும் பொழுது நம்மை தண்டிப்பதை நாம் உணர்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கு நாம் தண்டனை பெறும் பொழுது இறைவனை பார்த்து நாம் முறையிடுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. துன்ப வேளையிலும் நம்முடைய இன்னல்களிலும் இறைவன் நம்மை காத்து வழி நடத்துகின்றார். நம்மை கைவிட்டு விடுவதில்லை. நாம் துன்பப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, பிறரால் துன்புறுத்தப்படும் பொழுதும் ஆண்டவர் நம்மை தம்முடைய வல்லமையான கரத்தால் அவர் வழி நடத்தி செல்வார். எனவே இறைவனிடம் மன்னிப்பும் இரக்கமும் உண்டு. இறைவனிடம் ஆறுதலும் ஆற்றலும் உண்டு. எனவே அவரிடம் நாம் இறைவனுடைய இரக்கத்தை கேட்பதற்கு நாம் தயங்க தேவையில்லை. ஆண்டவருடைய பேரருளை உணர்ந்து, அவருடைய பேராற்றலை உணர்ந்து நாம் இறைவனுடைய இரக்கத்தை பெறுவதற்காக எப்பொழுதும் இறைவனிடம் நாம் அன்றாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே,
உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் என்று இன்றைய திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுவது போல இறைவனுடைய உதவியை, இரக்கத்தை நாம் மன்றாடுவதற்கு தயங்க தேவையில்லை. இறைவனுடைய அருள் நம்மை நிரப்புவதற்கு இறைவனை நாம் என்றும் அவருடைய உதவியை கேட்டு நாம் மன்றாடுவோம். இறைவன் நம்மை வழிநடத்துவார். இறைவன் நமக்கு தேவையான நன்மைகளை புரிவார். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பவராக இருக்கின்றீர். அதே மன்னிப்பை நாங்கள் பிறருக்கு கொடுக்கவும், அதன் வழியாக இறை இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும், நம்பிக்கையோடு பயணிக்கவும், நிலையான வாழ்வின் கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய அருளை நாங்கள் நிறைவாக பெற்று பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு தேவையான இறை ஆற்றலை, வல்லமையை தந்தருளும். இத்தவக்காலத்தில் உமது மன்னிப்பின் மாண்பை உணர்ந்து நாங்கள் சிறப்பான பாதையிலே நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.